நமக்கெல்லாம் காரல் மார்க்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒரு சயின்டிஸ்ட்னு கூட சொல்லலாம், சமூக விஞ்ஞானி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு எக்கனாமிஸ்டாக சொல்லலாம், தத்துவத்தில் ஒரு ஞானின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் எழுதின புக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூலதனம் என்ற புக்கு. இந்த புக்கு இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு புக்குன்னு சொல்லி எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு புக்கு. ஆனால் அந்த எந்த செயலுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், அதுக்கு காரணமாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த புக்கை அவர் யாருக்கு சமர்ப்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வரலாம். கண்டிப்பாக அவருடன் கூட இருந்து எல்லா இன்ப துன்பங்கள்லையும் ஷேர் பண்ணி அவர் கூடவே இருந்த அன்புமிக்க காதலியும் அதே மாதிரி மனைவியுமான ஜென்னி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு அவர் சமர்ப்பணம் செய்யலை. சரி, எவ்வளோ வறுமை, பசி, பட்டினி, வீட்டில் கஷ்டங்கள் நிறைய இருந்த போதும் அதெல்லாம் தாங்கிட்டு அவங்க குழந்தைங்கள் அவங்களோட இருந்தாங்கல்ல, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அவர் சமர்ப்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்படியும் பண்ணல அவர். சரி, இதுக்கு அடுத்து இவருக்கு இந்த தத்துவ ஞானத்தை அவர் வெளியே பேசுவதற்கும் கற்பதற்கும் எல்லா வகையிலையும் பொருளுதவியும் செஞ்சு கூட நண்பன் என்றதற்கு ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இன்றைக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியதில் காரல் மார்க்ஸ் அண்டு ஏங்கல்ஸை பற்றி சொல்கிறோம். அப்போ அவருக்கு சமர்ப்பிச்சாரான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் சமர்ப்பிக்கலை. அப்போது மூலதனம் என்ற புக்கில் 78வது பக்கத்தில் ஒரு இன்சிடெண்ட் அவர் எழுதி வச்சுருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது 2 கண்ணுடைய பார்வையும் அவர் இழக்கிறாருன்னா சுத்தமாக இல்லை, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை, உனக்கு 2 கண்ணுடைய பார்வை இழந்துக்கிட்டே வருது, அதனால் நீ கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அது சரியாயிடும், ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு மாதத்துக்கு நீ ரெஸ்ட் எடுக்கணும், படிக்க முடியாது, எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னால் படிக்காமல் எழுதாமலாம் இருக்க முடியாது, நிச்சயமாக எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. ஆனால் அந்த மறுத்த பிறகு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இன்னைக்கு நீ ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதில் வேண்டான்னு சொல்லி மறுக்கிற, ஆனால் ஆப்ரேஷன் செய்யாமல் விட்டனா பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக உன்னுடைய கண்ணு பார்வை இழந்துடும், அப்போ எதையுமே காலத்துக்கும் படிக்க முடியாமல் ஆகிடுவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் எனக்கு படித்து தான் ஆகணும், எனக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு காரல் மார்க்ஸ். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு 1 மாதம் ரெஸ்ட் வேணும், அது இருந்தால் தான் உனக்கு கண் பார்வை வர வைக்க முடியும் ஆப்ரேஷன் பண்ணால், இல்லைனா உனக்கு நிரந்தரமாக பார்வை போயிடும். அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆப்ரேஷன் பண்ணு, அந்த 1 மாதத்துக்கு நீ படிக்க வேண்டிய புக்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட கொடு, நீ எழுத வேண்டியது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் அந்த புக்கை படித்து காட்டுறேன், நீ அதை கேட்டுக்கிட்டு என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் அந்த 1 மாதத்துக்கு எழுதவும் படிக்கிறதுக்கும் உதவி செஞ்சார் அப்படின்றத குறிப்பிட்டு அவருக்கு தான் இந்த புக்கை சமர்ப்பிச்சிருக்கார். இப்போ படிப்புன்றது எவ்வளவு முக்கியம் என்பது இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.